நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. பிரவீன் சார் சீட்டை காவி பார்த்து காவி யாருமே தொட முடியாது. காவியோட பவர் அப்படி. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது இப்பதான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86, 87 நினைவுகள் வருகிறது. நான் அவங்கள ரொம்ப கடிக்கல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சார், 1 நிமிஷம் முடிச்சார். நானே சேரன், ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த 25வது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50, நமக்கு ஒரு பாடஞ்சி போனோம் கவாசிக்கு பஜாஜ், இயக்குனர் என்ன மாப்பிள்ளை, அவரோட மாப்பிள்ளை தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேர் செந்தில், ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர். அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான். எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர். அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களை சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா அவர் வருவாரா எதிர்பார்த்துருப்போம். நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது. அந்தளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி ஒரு விஷயம். அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா நான் போய் இவரோட பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்வார், கண்ணு ஏமா 100 ரூபா பத்தாது, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்திருக்காங்களே, கூட 100 ரூபா கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகான் அது. அதை நான் இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு இது இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, மாமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்துட்டு வரப்படாது, எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, பத்திரிக்கையில் எனக்கு ஒன்று வேணும், வாட்ஸ்அப்பில். ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம் போடல, அப்புறம் அந்த தேட்டர் போடல. கார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் முடிச்சு கடவுள் எங்கே மாமானா அதை வந்துருக்க மாமானா அதால் வேகமாக வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம், அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க பிதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை. நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம். இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம். நான் ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸில் போடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவே நான் மாட்ட தம்பி, ரொம்ப உஷாராயிடுவோம். கொண்ட பழைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவி பத்திரமா இருக்கல. ஓகே, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா ஜெய். நன்றி மாஸ்டர். மேடையில் இருக்கும் சாதனைக்கு சொந்தக்காரர்களையும் இந்த படத்தை சரித்திர படமாக மாற்றப்போகும் மீடியா நண்பர்களுக்கும் என் இதயம் தொட்ட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்டில் யார் உக்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும், எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா. ஏன்னா என்னோட கொள்கை அது. சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன், என்னுடைய கொள்கை அது. ஆனா ரஞ்சித் சார் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர் என்னுடைய சவாலை நாங்க சீர்கேட்டு முதல் முறையை குரல் கொடுத்தாரு ரஞ்சித் அவர்கள். முதல் முறையை குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்ப என்னன்னா
ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார், நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு டயலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்துல மட்டும் எதையும் செய்யறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட். அவரா எழுதல, அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க. சூத்திரியன் யாரு? நீ சொல்ற மாதிரியா சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தா பாருங்க, அவன் உருவாக்கினான். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவங்க சேர்ந்துக்கிட்டு நம்மளை காலப்படுத்திட்டு இருக்கானுங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாத்தணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணிபுரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது இல்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு. நான் கூடாதுன்னு சொல்றேன். படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம், நான் கூடாதுன்னு சொல்றேன். படம் பார்த்துட்டு முதலா எதிர்ப்பேன், தப்பா இருந்தா. பத்திரிகையாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முக்கிய பிரமுகர்கள் பேசிய பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும், அதில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்து சவுந்தர பாண்டியன் அவர்களை. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.